ஹாய் கைஸ் வணக்கம். நேத்து அதாவது இந்த நியூஸ் நேத்தே நான் இத வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். பட் கொஞ்சம் நம்மளால அப்டேட் பண்ண முடியாத சூழ்நிலையினால, ஆ இன்னைக்கு இந்த விஷயத்த பத்தி நம்ம பசங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி என்னோட எய்ம்ல தான் இந்த வீடியோ அப்படிங்க நான் மேக் பண்றேன். இது வந்து நேத்து ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுச்சு. கரெக்ட்டா? அதாவது டிஎன்பிஎஸ்சியும் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கரெக்ட்டா? மனிதவள மேம்பாட்டுத்துறை அதே நேரத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கவர்ன்மென்ட் அஃபீசியல்ஸ், டாப் மோஸ்ட் அஃபீசியல்ஸ், சீஃப் செக்ரட்டரி, செக்ரட்டரி லெவல்ல இருக்கிறவங்க, டிஎன்பிசி அஃபீசியல்ஸ் அது மாரி சிஎம்மோட இந்த மீட்டிங் அப்படிங்க கண்டக்ட் பண்ணாங்க. ஓகே. இது வந்து கவர்ன்மென்ட் அப்படிங்கிறத விட, சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? சீஃப் மினிஸ்டர் வெர்சஸ் டிஎன்பிஎஸ்சி வந்து மீட்டிங் அப்படின்னு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்மளோட ஒரே நோக்கம் என்னவாக இருக்கும்? வேக்கன்சி இன்கிரீஸ் ஆகுமா? அதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அத பத்தின சான்சஸ் இருக்கா? இல்ல அப்டின்னா, அதுல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட ஆஸ்பெக்ட்ல இப்போ இந்த வீடியோ அப்படிங்க நம்ம பண்ண போறோம். கரெக்ட்டா? வாங்க நம்ம பார்க்கலாம். இதுதான் நேத்து நடந்த அ அ இந்த மீட்டிங். கரெக்ட்டா? டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் மூலம் அரசு பணி காலியிடங்களை நிரப்புவது குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஆலோசனை. கரெக்ட்டா? டிஎன்பிஎஸ்சி அஃபீசியல்ஸ் இதுல அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களோட இந்த மீட்டிங் அப்படியே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் வரியப்பதிவை விரிவுபடுத்துவது குறித்தும் ஆலோசனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்ன்மென்ட் எம்ப்ளாய்மென்ட்ல பயோமெட்ரிக் சிஸ்டத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ற செக்ரட்டரியேட்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அத வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது கரெக்ட்டா? மத்த அலுவலகங்களுக்கும், ஆஃபீஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்றத பத்தியும் இங்க வந்து ஸ்பீச் வந்து போயிருக்கு. கரெக்ட்டா? யூசுவலா வந்து இப்பதான் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல டிஎன்பிசிக்கும் அந்த மீட்டிங் அப்படிங்கிறது நல்லபடியா ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட்டா? யூசுவலா இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சில இருந்து மொத்தம் 3 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, குரூப் 1 நோட்டிஃபிகேஷன். கரெக்ட்டா? குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் இதோட வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 26 வேக்கன்சி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது பப்ளிஷ் பண்ணல. நம்ம டாப் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1 தான். அதனால குரூப் 1 நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் அவங்க பப்ளிஷ் பண்ணது என்னன்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் தான். கரெக்ட்டா? ஓகே. நான் இன்டர்வியூ தான். இதோட வேக்கன்சி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது 461 வேக்கன்சி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ இதோட வேக்கன்சி வந்து கிட்டத்தட்ட 508ஆ வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? 508 வேக்கன்சியா வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது 461. அப்புறம் 2, 3 நாளைக்கு முன்னாடி 508 வேக்கன்சியா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல். கரெக்ட்டா? ஓகே. டிப்ளமோ ஐடிஐ லெவல். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 839 வேக்கன்சி. கரெக்ட்டா? இது போன வருஷம் என்ன இருந்துச்சு? அ இ இ இதே நோட்டிஃபிகேஷன் மொத்தம் 3 நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 நோட்டிஃபிகேஷனும் போன வருஷமும் பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காங்க. கரெக்ட்டா? அதுல பிராக்கெட்ல நான் குடுக்குறது எல்லாமே வந்து 2025க்கான வேக்கன்சி. கரெக்ட்டா? இது வந்து 2026. இப்ப இந்த குரூப் 1 இதே குரூப் 1 போன வருஷம் எத்தன வேக்கன்சிக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா, 70 அப்படிங்கிறது 25ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த 508 அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல 615 வேக்கன்சி அப்படிங்கிறது போன வருஷம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இங்க 839 அப்படிங்கிற பதிலா போன வருஷம் இதே கம்பைன்ட் டெக்னிக்கல்ஸ் டிப்ளமோ ஐடிஐ லெவல்ல 1910 வேக்கன்சி அப்படிங்குது. கிட்டத்தட்ட போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு குரூப் 2வ விட இந்த டிப்ளமோ ஐடிஐ லெவல் வந்து அதிகமா இருந்துச்சு. டபுள் மடங்கு கரெக்ட்டா. குரூப் 2 கூட 800 சில்ற தான். ஓகே. இன்னும் கடைசியா ஃபைனல் பண்ணி வந்தது 800 சம்திங் தான் இப்ப போஸ்டிங்கே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் 1910 அது வந்து அதிகமாவே இருந்துச்சு. கரெக்ட்டா? இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேக்கன்சி ஆல்மோஸ்ட் வந்து பாதிக்கு பாதி தான் அவங்க வந்து பப்ளிஷே பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதிலும் குரூப் 1லாம் ரொம்ப கம்மி. இந்த குரூப் 1 வந்து கம்மியானதுல தான் பயங்கரமா அது வந்து பிரச்சனையாச்சு. என்ன பொறுத்தளவுல இது அவங்களே குரூப் 1ல வந்து நெறைய வேக்கன்சி இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அதே மாரி வந்து கேரி ஃபார்வர்ட் வேக்கன்சி அப்படிங்கிறது நெறையாவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டா? அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயுமே நம்ம கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ ஐடிஐ லெவல்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது ஷார்ட் ஃபால் வேக்கன்சி வந்து இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஒரு சில வேக்கன்சி வந்து அதில ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ
என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, கவர்மெண்ட் ஏன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா மே 17ஆம் தேதி தான் ஆ பதவியேற்கவே செஞ்சாங்க. கரெக்ட்டா? மே 17 ஓகே. மே மே 4ஆம் தேதி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. மே 17 அப்படிங்கிறது சாரி மே 17 அவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்கணும். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆகி 1 வாரம் ஜூன் 1 வீக் சம்திங் வந்து அவங்க ஆட்சிக்கு வந்திருந்தாங்க. ஓகே. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 45 டேஸ் தான் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே. புது கவர்மெண்ட். இப்போ இதே இதுல வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸும் அவங்களுக்கு வந்து தெரியும். கரெக்ட்டா? போன வருஷம் என்ன வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இப்ப என்ன பெரிய சேஞ்சஸ் இல்லாம அப்படியே வந்து கன்டின்யூ ஆயிருக்கும். அப்போ நமக்கு இந்த வருஷம் வர வேண்டிய வேக்கன்சி எல்லாமே வந்து அவங்க எப்போதும் போல கேட்டு பெற்று அது வந்து வந்திருக்கும். கரெக்ட்டா? ஆனா இப்போ என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த வேக்கன்சி எல்லாமே மேபி 2026 அதாவது 2025 இயர் எண்ட் வரைக்கும் என்ன அவங்களுக்கு டிஎன்பிசி கையில ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்களோ, அந்த வேக்கன்சியா தான் இருக்கதுக்கு சான்சஸ் இருக்கு. கரெக்ட்டா? இந்த 26 இருக்கட்டும், 461 இருக்கட்டும், 839 இருக்கும். உடனே வந்து டிஎன்பிசிக்கு சப்போர்ட் பண்ணி அ பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ ஐ மீன் நான் இது வந்து நான் டிஎன்பிசி அப்படிங்கிறத விட முக்கியமா நம்மளோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, பசங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்றது தான் என்னோட மோட்டிவ். கரெக்ட்டா? ஏன்னா இந்த குரூப் 1 எக்ஸாம்லாம் பாதி பேர் அதாவது அப்ளிகேஷனே வந்து போடாம இருக்கிறாங்க நம்ம பசங்க. அப்புறம் நான் தான் இல்ல அப்படிலாம் இருக்காதீங்க. நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அது நீங்க அட்டெண்ட் பண்றீங்க, அட்டெண்ட் பண்ணாதீங்க 2வது பட்சம். கரெக்ட்டா? ஆனா அப்ளை பண்றதுக்கு என்ன நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு? அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. நீங்க அப்ளை பண்ணுங்க யூசுவலா. கரெக்ட்டா? அதுக்கப்புறம் 2வது என்ன வருதோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்காக அப்ளை பண்ணாம விட்டுட்டு நீங்க அ 30ஆம் தேதி அதுக்குமே இன்னும் வந்து 1 வீக் தான் இருக்கு. 30ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க என்னதான் குட்டிக்கரணம் அடிச்சாலும் வராது. கரெக்ட்டா? ஸோ யூசுவலா எப்படியோ நம்ம டிஎன்பிசி தானே ஆயிப்போச்சு. அது நல்லதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும் வெளியில முடியாது. கரெக்ட்டா? வேற வேலைக்கெல்லாம் முடியாது. அப்போ இதுல தான் ஏதோ ஒண்ணு குப்பை கொட்டி ஆகணும். ஓகே. அப்போ நீங்க அப்ளைவே பண்ணாம இருந்தீங்கன்னா, ஏன்னா டிஎன்பிசிக்கு படிக்கிற 98% வந்து பிலோ ஆவரேஜ் மிடில் கிளாஸ் தான். கரெக்ட்டா? பீப்பிள்ஸ். ஸோ, நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தான் அதிகமா படிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில நம்மளே வந்து நம்மளோட வாய்ப்ப விட்டுக் கொடுக்கிற மாரி இது ஆயிரும். ஸோ, நீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்ளைவே பண்ணாங்க. அதாவது ஒரு வெக்ஸான பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்குது. என்னால புரிஞ்சுக்கிற முடியுது. கரெக்ட்டா? ஸோ, ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் மோடுக்கு கொண்டு போய் படிக்கிறத திரும்பணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவ். கரெக்ட்டா? ஸோ, டிஎன்பிசிக்கு சப்போர்ட் அதே மாரி கவர்மெண்ட்டுக்கு இது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்னோட பாயிண்ட்ட நான் சொல்றேன். ஓகே. ஏன்னா, இங்க வந்து நீங்க நெகட்டிவா இருந்தீங்கன்னா, நெகட்டிவா தாட் வந்துச்சு அப்டின்னா, நம்மளால படிக்க முடியாது. கரெக்ட்டா? ஏன்னா, இங்க வந்து ஒரு புக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல. ஒரே ஒரு புக்கு கிடையாது. இப்ப நம்ம பேங்க் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்க்கு ஜிகேக்கு ஒரு புக்கு, இங்கிலீஷ்க்கு ஒரு புக்கு, மேத்ஸ்க்கு இந்த மாரி ஓரளவு ஆனா அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி மைன்யூட்டா இருந்தாலே போதும். ஆனா டிஎன்பிசி அப்டி கிடையாதுல்ல. வாஸ்ட்டான சிலபஸ் நெறைய புக்ஸ் அப்ராக்ஸிமேட்டா ஒரு 40, 50 புக் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ, அதுதான் என்னோட மோட்டிவ். கரெக்ட்டா? ஸோ, இப்போ பாயிண்ட்க்கு நான் என்னன்னு வர்றேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்ப தான் கவர்மெண்ட் டிஎன்பிசி மீட்டிங் அப்படியே கண்டக்ட் பண்றதுனால வேக்கன்சிய பத்தி அவங்க கண்டிப்பா வந்து பேசியிருப்பாங்க. கரெக்ட்டா? இதுவரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ வேக்கன்சி இருக்கு? என்ன பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு? எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் அப்படிங்கிறது போயிருக்கும். கரெக்ட்டா? ஸோ, இந்த மீட்டிங் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணதுனால, இ இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மேபி ஆடெண்டம் மூலமா இப்ப ரீசென்ட்டா வந்து குரூப் 2ல வந்து வேக்கன்சி குறைச்சாங்க. ஒரு 10, 15, 20 வேக்கன்சி வந்து குறைச்சாங்க. ரிசல்ட்க்கு அப்புறமும். கரெக்ட்டா? அது என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் இருக்குது. கரெக்ட்டா? இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. அததான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா, நம்ம படிக்கும்போதே நல்ல லெவல்ல வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ, அவ்வளவுக்கு எவ்வளோ வந்து நம்மளால படிச்சு டாப்புக்கு ரேங்க் வந்து எடுத்துட்டோம்னா, ஒரு பிரச்சனை இல்ல. கரெக்ட்டா? பார்டர்ல இருக்கிற பட்சத்துல தான் வேக்கன்சிய புடிச்சு நம்ம தொங்கிக்கிட்டு இருக்கணும். கரெக்ட்டா? ஸோ நீங்க டாப் மோஸ்ட் எடுத்துட்டீங்க அப்டின்னா, நம்ம அ எப்டினாலும் அவங்க ஒரு 10 போஸ்ட் குடுத்து தானே ஆகணும். அப்போ அந்த டாப் மோஸ்ட் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அதுல வந்து நம்ம பெட்டரா தான் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ அதாவது நான் சொன்னத யோசிச்சு பாருங்க. ஓகே. ஸோ வெறும் பாசிட்டிவா இருந்தா மட்டும் தான் எல்லாத்தையும் படிக்க முடியும். அ ஒரு முன்னோக்கியும் போக முடியும். அடுத்தடுத்த லெவலுக்கு. கரெக்ட்டா? அட் த சேம் டைம் வந்து இப்போ இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, கண்டிப்பா வேக்கன்சிய பத்தி அவங்க பேசியிருப்பாங்க. எவ்வளோ வேக்கன்சி இருக்கு. ஸோ அதே மாரி இப்போ என்ன பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அதே மாரி எவ்வளோ இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்க வந்து பேசியிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து மேபி
இத வந்து அ அ அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி வேக்கன்ஸீஸ வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். ஆ கண்டிப்பா இருக்கிறதுக்கு நெறையாவே சான்சஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ ஏன்னா, இந்த மீட்டிங் அப்படிங்கிறது முடிச்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிலாம் பெருசா எதுவுமே தகவல் வந்த மாரி தெரியல. ஸோ அத பத்தி ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். பட் கான்ஃபிடென்ட்ட விட்றாதீங்க. ஆ டே டே அப்படிங்கிறது கம்மியாகிக்கிட்டே போய்க்கிட்டு இருக்கு. குரூப் 2க்கெல்லாம் குரூப் 1க்கெல்லாம் வெறும் 65 சம்திங் டேஸ் தான் இருக்குது. அதேமாரி குரூப் 2க்கு வந்து ஒரு 95 டேஸ் தான் இருக்குது. அதேமாரி ஆ குரூப் 4க்கு 150 டேஸ் தான் இருக்குது. ஸோ நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இதுலேருந்து வெளியில போயிறாதீங்க. கரெக்ட்டா? அதுதான். அதாவது டிஎன்பிசினா உள்ள வந்தாச்சுன்னா, அதுதான் நம்ம ஃபோக்கஸ். அதுக்காக நீங்க அதுலேருந்து வெளியில அதாவது பேக் அடிச்சிறாதீங்க. கண்டிப்பா வந்து நல்லதே நடக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புவோம். ஸோ இத பத்தின ஏதாச்சும் ஃபர்தர் அப்டேட் எங்களுக்கு கிடைச்சுச்சு அப்படின்னா, டீட்டெயில்டான வீடியோ அப்படிங்கிறத நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். கரெக்ட்டா? ஸோ நல்லதே நடக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புவோம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.